ஹலோ கைஸ், டே 2ஓட vlog தான் பார்க்க போகிறோம். டீ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்களோட பெரியம்மா தோட்டத்துக்கு வந்துட்டோம். இவ தான் ரேச்சல், என் அக்கா பொண்ணு. பேர் தான் ரேச்சல், ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி இவள் காய்ச்சல் வந்துடும். ஸோ டீ எல்லாம் ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்து நாங்கள் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே நிறைய பிளான்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த குக்கும்பரு, பாகக்காய், அப்புறம் கொய்யா மரம், இது எல்லாமே இங்கே இருந்துச்சு. நடுவில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று வந்து இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காற்றடிக்கு பாருங்களேன். என் முடியெலாம் எவ்வளோ ஆடுது, பயங்கர காற்றடிக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர், அதுவும் கூட ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்கள் பெரியம்மாவோட தோட்டம். தோட்டத்துக்கு நடுவில் எங்கள் அண்ணனுங்களோட கம்பெனியும் இருக்குது. ஸோ இது வந்து வாழை மரம் இப்போ தான் வந்து முளைக்க போட்டிருக்குறாங்க. அப்புறம் வந்து பனைமரத்தை பற்றி எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஒரு பனைமரம் நம்ம வந்து முளைக்க போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து உள்ள ஜென்ரேஷன்ஸும் அந்த பனைமரத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் 100 வருஷம் வரைக்கும் பனைமரங்கிறது அது பாட்டில் இருக்குமாம்மா. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்தாங்கனால அந்த பனைமரத்தை பார்ப்பாங்களாம். இது வந்து அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாகக்காவை பாருங்களேன் எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குதுன்னு. எனக்கும் ஒரு ஆசை என்னென்னா, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம விளைய வச்சு அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம சாப்பிட்ற சுகமே தனியாக இருக்கும் இல்லையா. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. கொய்யா மரமும் நடுவில் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா பிளான்ஸுக்கும் வந்து ஈக்குவலாக தண்ணி போகணுங்கிறதுக்காண்டி நடுவில் ஒரு மோட்டாரும் வச்சுருந்தாங்க. ரேச்சலை பாருங்களேன், தண்ணியை பார்த்தது பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு தண்ணியில் விளாண்டுட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் போல். எங்கள் அம்மா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காய் பழம் எல்லாத்தையும் பறித்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து எங்கள் அண்ணனுங்களோட கம்பெனி. ரேச்சலை பாருங்களேன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. இவள் வந்து அழுதுட்டுருக்கும்போது யாராவது கேமரா வச்சு வீடியோ எடுக்க வராங்க அப்படின்னா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப கேமரா கான்ஷியஸ் மேடம். யாராக இருந்தாலும் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் ரேச்சல் வந்து தைரியமாக சித்தி ஓட்டுற வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டா. அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. என் அக்காவும் வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கலாமா, அதையும் வீடியோ எடு அப்படின்னு சொன்னால். அதுதான் என் அக்கா வீடு. அதையும் குட்டி குட்டி கிளிப் எடுத்தாச்சு. வெளியே பாருங்கள் எங்கள் அக்காவும் அம்மாவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. பாய் பாய்.